வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. மனவளக்கலை உறவுகளுக்கு கோபாலின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷியின் மனவளக்கலை பற்றி தினமும் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு வெற்றி மேல் வெற்றி என்ற தலைப்பில் சிந்திக்கலாம். தேவையில்லாத ஆசை என்றால் அமைதியாக சிந்திப்பது நல்லது. இந்த ஆசை எழுந்ததே தவறு. இதை நிறைவு செய்தால் பல துன்பங்கள் வருமே. எனவே இந்த ஆசையை நான் விட்டு விடுவேன் என்று தெளிவாக எண்ணி தவம் இயற்றி சங்கற்பம் மேற்கொள்ள வேண்டும். பின்னொரு கால் இந்த ஆசை மனதில் தோன்றினாலும் முன்பே எடுத்து வைத்திருக்கும் முடிவும் கூடவே வந்து அந்த ஆசையானது காலப்போக்கில் மறையும். அதேபோல் தேவை என்று கண்டவிடத்தும் நிறைவு செய்ய வசதியில்லை என்றாலும் முன் சொன்னது போலவே ஆராய்ச்சியும் சங்கற்பமும் செய்து கொள்ள வேண்டும். தேவையும் வசதியும் ஒருங்கே இருந்தாலும் கூட பின்விளைவு தீங்கு தருவதென்றால் அந்த ஆசையையும் முன் சொன்ன அதே முறையில் சமம் செய்து கொள்ள வேண்டியதுதான். நிறைவும் செய்யாமல் மாற்றமும் செய்யாமல் ஆசைகளை மனதில் சுமந்து கொண்டிருந்தால் மன அமைதி கெட்டுவிடும். உடலில் குன்மம் முதலிய நோய்கள் உண்டாகும். ஒரு ஆசையை இம்மாதிரி மனதில் வைத்திருக்கும் காலத்தில் எடுத்த காரியங்களிலெல்லாம் செயல் வேகம் குன்றி திறமை மழுங்கி தோல்வி ஏற்பட்டு கொண்டே இருக்கும். ஆசை, திட்டமிடல், செயல் மூன்றும் சரியாக இருந்தால் டிசையர், அப்ரோச், அச்சீவ்மெண்ட் வெற்றி மேல் வெற்றி வந்து கொண்டே இருக்கும் என்று சொல்லி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கின்றோம். இன்று பிறந்தநாள், திருமண நாள் காணும் நண்பர்கள் மனவளக்கலை உறவுகளுக்கு அருட்தந்தையின் அருட்காப்பு, அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் உங்கள் அனைவருக்கும் அமையுமாக. அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீள் ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் என்று குரு நினைவோடு வாழ்த்தி மகிழ்கின்றோம். திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கும் பெண்கள், பிள்ளைகள் இவர்களுக்கு நல்ல வரன் அமைந்து விரைவில் திருமணம் நடைபெற வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். வேலை வாய்ப்புக்காக காத்து கொண்டிருக்கும் பெண்கள், பிள்ளைகள் இவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு அமைய வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் அமைய வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். உடல்நலம் குன்றியிருப்பவர்கள், மனநலம் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள், தொற்றினால் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் அனைவரும் விரைவில் பூரண உடல்நலம் பெற வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். உலக மக்கள் அனைவரும் மனவளக்கலையில் இணைந்து உடல்நலம், உயிர்வளம், மனவளம், நட்பு நலம், ஆன்ம தூய்மை, இறைவனுறு பெற குருவருளும் திருவருளும் துணை நிற்க வேண்டி வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். இன்றைய திரை இசை தத்துவ பாடலாக கவியரசர் கண்ணதாசன் எழுதிய பாடல். மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று, இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று. மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று. தந்தை தவறு செய்தால் தாயும் இடம் கொடுத்தாள். வந்து பிறந்து விட்டோம், வெறும் பந்தம் வளர்த்து விட்டோம். மனது துடிக்கின்றது, மயக்கம் வருகிறது. அழுது லாபம் என்ன, அவன் ஆட்சி நடக்கிறது. மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று. காட்டு மனம் இருந்தால் கவலை வளர்ந்து விடும். கூட்டை திறந்து விட்டால் அந்த குருவி பறந்து விடும். காலில் விலங்கு இட்டோ
கடமை என அழைத்தோ 4 விலங்குகளில் தினம் நாட்டியமாடுகிறோம். மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று. விதியின் ரதங்களிலே நாம் விரைந்து பயணம் செய்தால் மதியும் மயங்குதடா, சிறு மனமும் கலங்குதடா. கொடுக்க எதுவும் இல்லை, என் குழப்பம் முடிந்ததடா. கணக்கை முடித்து விட்டேன், ஒரு கவலை முடிந்ததடா. மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று. இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று. மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று. வாழ்க வளமுடன்.